ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வெற்றிகளை ருசித்த கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறு தோல்வியை கூட தாங்கிக் கொள்ளாமல் தாவிக அரசு அமைந்த அடுத்த கணமே தாவிய விதம் அறிவாலய வட்டாரத்தை கடும் அதிர்ச்சிக்கும் ஆத்திரத்திற்கும் உள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இது குறித்த ஒரு விரிவான தகவல் தற்போது வெளியாகி அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு, இதற்கு பிறகு திமுக என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள போறாங்க, இதை அவங்க எப்படி சரிகட்ட போறாங்க அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்று தன்னுடைய அமைச்சரவையை மலமளவென விரிவாக்கம் செய்து வரும் நிலையில், மறுபக்கம் தமிழக அரசியல் களத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு உட்கட்சி பூசலும் தார்மீக கோபமும் வெடிப்புகளாக வெடித்து வருகின்றன. இத்தனை ஆண்டு காலம் தங்களோடு தோளோடு தோள் நின்று தேர்தல் வெற்றிகளை ருசித்த கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறு தோல்வியை கூட தாங்கிக் கொள்ளாமல் தாவிக அரசு அமைந்த அடுத்த கணமே தாவிய விதம் அறிவாலய வட்டாரத்தை கடும் அதிர்ச்சிக்கும் ஆத்திரத்திற்கும் உள்ளாக்கியுள்ளது. வெற்றி பெற்றவரை எங்களுடன் இருந்தீர்கள், தோல்வி அடைந்த ஒரு நொடியில் எங்களை அம்போவென விட்டுவிட்டு அதிகாரத்தை நோக்கி ஓடிவிட்டீர்கள் என்று ஒரு குமரல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் முதல் தலைமை வரைக்கும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. தேர்தல் முடிவுகள் வெளியாகி தாவிக தனிபெரும் பான்மை கிடைக்காமல் திணறிய போது தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, பாஜகவின் கொள்ளைப்புற அரசியல் நுழைந்துவிடக்கூடாது என்ற காரணத்தை காட்டி விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் விஜய்க்கு வெளியில் இருந்து மட்டுமே ஆதரவு தருவதாக தெரிவித்திருந்தன. இதனை ஒருவாறு சகித்து கொண்ட திமுக தலைமைக்கு தற்போதைய நகர்வுகள் பெரும் ஏமாற்றத்தையும் அளித்திருக்கிறது. வெளியில் இருந்து ஆதரவு என்று கூறிவிட்டு தற்போது தாவேகாவின் அமைச்சரவையில் நேரடியாக இணைந்து தலா ஒரு அமைச்சர் பதவியையும் தங்களது கட்சிகளுக்கு பெற்றுக்கொண்டு மந்திரி நாற்காலியில் அமரதுரைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று திமுகவினர் கேள்வி எழுப்புகின்றனர். அதிகார பகிர்வு என்ற ஒற்றை வார்த்தைக்காக இத்தனை கால கொள்கை பந்தை தூக்கி எறிந்து விட்டீர்கள் என திமுக மூத்த நிர்வாகிகள் புலம்பி வருகின்றனர். இந்த ஒட்டுமொத்த கூட்டணியில் திமுகவை அதிகம் காயப்படுத்தி இருப்பது காங்கிரஸ் கட்சியின் நகர்வுகள் தான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவின் தயவாலும் கருணாநிதி, ஸ்டாலின் ஆகியோரின் பெருந்தன்மையான தொகுதி பங்கீட்டினாலும் மட்டுமே காங்கிரஸ் தமிழகத்தில் உயிர்ப்போடு இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் தாவிக அரசுக்கு ஆதரவளிப்பதாக முடிவெடுத்த காங்கிரஸ் 59 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுக்கு கிடைத்த மந்திரி பதவி ஆசையில் திமுக தலைமையிடம் ஒரு வார்த்தை கூட நாகரிக நிமித்தமாக கலந்தாலோசிக்கவில்லை. குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம் கூட இல்லாமல் திமுக தலைமையை நேரில் சந்தித்து ஒரு பிரியாவிடை கூட பெறாமல் அப்படியே தாவிக கூட்டணிக்குள் பாய்ந்து மந்திரி பதவியையும் வாங்கி இருப்பது அப்பட்டமான சுயநலம் என்று அறிவாலயம் கொந்தளிக்கிறது. மறுபுறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளான சிபிஎம் மற்றும் சிபிஐ ஆகியவையும் திமுகவை தவிக்க விட்டுள்ளன. அவர்கள் தாவிக அமைச்சரவையில் சேரவில்லை என்றாலும் முதலமைச்சர் விஜய்க்கு மிக இணக்கமான மற்றும் தோழமையான போக்கை கடைபிடித்து வருகின்றனர். பல வருடங்களாக திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இப்போது தாவிக அரசுடன் தங்களின் நீண்டகால நண்பர்களைப் போல கொஞ்சி வருவது திமுக தலைமைக்கு கடும் எரிச்சலை ஊட்டியுள்ளது. அறிவாலய குரல் என்னவென்றால், தேர்தலில் நாம் சற்றே சறுக்கிய உடனே நம்மிடம் சீட் வாங்கியவர்கள், நம் உழைப்பில் வென்றவர்கள் அனைவரும் தாவிகாவின் காலடியில் போய் அமர்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இது துரோகத்தின் உச்சக்கட்ட வடிவம் என்று திமுக மாவட்ட செயலாளர் ஒருவர் வேதனையும் தெரிவித்திருந்தார். தற்போது சட்டப்பேரவையில் திமுக முற்றிலும் தனித்து விடப்பட்ட ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது.
எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் தாவிக அரசின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து வெளிநடப்பு செய்த போதே கூட்டணி கட்சிகள் யாவும் தாவிக பக்கமே நின்றன. இப்போது அமைச்சரவையிலையும் அவர்கள் ஐக்கியமாகிவிட்டதால் திமுகவுக்கு இருந்த மெகா கூட்டணி என்ற அந்தஸ்து முற்றிலும் உடைந்து சிதறிவிட்டது. இருப்பினும் இந்த இக்கட்டான சூழலை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்து தங்களின் பலத்தை மீண்டும் நிரூபிக்க திமுக வியூகம் வகுத்து வருகிறது. கூட்டணிகளை நம்பி நாங்கள் என்றுமே அரசியல் நடத்தியதில்லை, எங்களின் பலம் தொண்டர்களும் மக்களும் தான் என்ற முழக்கத்தோடு இந்த துரோக அரசியல் குறித்து மக்களிடம் கொண்டு செல்ல திமுக தலைமை திட்டமிட்டு வருகிறது. தமிழக அரசியல் களம் தற்போது தார்மீக கோபத்திற்கும் அதிகார பசிக்கும் இடையேயான போர்க்களமாகவே மாறியுள்ளது அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. நிலவரம் ஒருபுறம் இவ்வாறு இருக்க, மற்றொரு புறமோ விஜய் அமைச்சரவையில் விசிக இணைய போவதாக திருமாவளவன் அறிவித்த சூட்டோடு சூடாக அக்கட்சியின் சீனியர் முகமும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷவானிஸ் விசிகாவில் இருந்து விலகி விரைவில் திமுகவில் இணையவுள்ளதாக வெளியாகியிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் அறிவாலய வட்டாரத்தையே அதிர வைத்துள்ளது. தாவிக அமைச்சரவையில் விசிக பங்கேற்பதால் அக்கட்சி திமுக கூட்டணியை முறைத்து கொண்டு தாவிக பக்கம் சாய்கிறது என்ற பேச்சுக்கள் பலமாக எழுந்த நிலையில் இந்த முடிவில் உடன்பாடில்லாத ஆளூர் ஷவானஸ் அதிரடியாக தாய் கழகத்தை விட்டு வெளியேற துணிந்துள்ளார். திருமாவளவன் தளபதி பக்கம் போனா ஆளூர் ஷவாஸ்னஸ் கலைஞர் அறிவாலயம் வராறு என கோட்டை வட்டாரமே இந்த திடீர் ட்விஸ்டால ஆடி போய் கிடக்கும் வேளையில் இந்த மெகா விக்கெட் வீழ்ச்சி தற்போதைய தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் அரசியல் சதுரங்க ஆட்டத்தையே தற்போது முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் மிக லாவகமாக அரங்கேற்றியிருக்கார். நேற்று 23 அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் இன்று மே 22 விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளுக்கும் தலா ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு அமைச்சரவை மீண்டும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. விஜயின் இந்த அதிரடி நகர்வு தமிழகத்தின் தற்போதைய பிரதான எதிர்க்கட்சியான திமுகவிற்கு ஒரு பலத்த நாக் அவுட் அடியாக விழுந்துள்ளது என்று அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. விசிக மற்றும் IUML கட்சிகள் விஜயின் தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் அதிகாரப்பூர்வமாக பங்கெடுப்பதன் மூலம் அவர்கள் இதுவரை நீடித்து வந்த திமுக கூட்டணியில் இருந்து முற்றிலும் வெளியேறுவது உறுதியாகியுள்ளது. வெளியில் இருந்த ஆதரவு என்ற நிலையை தாண்டி நேரடியாக தாவேகாவின் ஆட்சியில் பங்கு பெறுவதால் திமுகவுடனான அவர்களின் பல ஆண்டுகால பந்தம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளது. ஏற்கனவே நேற்று 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தாவேக கூட்டணியின் மூலம் தமிழக அமைச்சரவையில் தடம் பதித்துள்ள நிலையில் இன்று விசிகவும் IUML-ம் கைகோர்ப்பது விஜயின் கூட்டணி பலத்தை இமாலய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளது.